ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஆர்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா, சிபிடி 1 எக்ஸாம்க்கான அப்டேட் ஒண்ணு வெளியிட்டிருக்காங்க. அத பத்தின முக்கியமான விவரங்கள பார்க்கலாம். சரிங்களா? அதாவது இந்த அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா, நேத்து 23 டிசம்பர் 2024 தான் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதில என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப சிபிடி 1 எக்ஸாம் வந்து நடந்து முடிஞ்சது இல்லையா? கடந்த டிசம்பர் 16லிருந்து டிசம்பர் 18 வரைக்கும் நடந்தது. அந்த 3 நாள். சரிங்களா? ஸோ நீங்க என்ன பண்ணிக்கலாம், உங்க ரெஸ்பான்ஸ் வந்து செக் பண்ணிக்கலாம். கொஸ்டின் பேப்பர் கூட உங்க ரெஸ்பான்ஸ் செக் பண்ணிக்கலாம். ஆன்சர் கீ வந்து அதில செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணலாம். என்ன அப்ஜெக்ஷன் பார்த்தீங்கன்னா, இல்ல கொஸ்டின் பேப்பரே தப்பா இருக்கு, கொஸ்டினே தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல அவங்க சொல்லியிருக்க அந்த ஆன்சர் கீ தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்களா? நீங்க வந்து அதுக்கான அப்ஜெக்ஷன் வந்து ரைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான லிங்க்குமே அவங்க ஆக்டிவேட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? அதாவது 23 டிசம்பர்லிருந்து 28 டிசம்பர் 2024 வரைக்கும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், அதுக்கான அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லிங்க் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா, அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்றதுக்கு வந்து ஃபீஸ் பே பண்ற மாதிரி இருக்கும். ஒரு கொஸ்டினுக்கு ஓகேங்களா? ஒரு கொஸ்டினுக்கு நீங்க ரூ. 50 பிளஸ் பேங்க் சார்ஜ் அப்ளிகபிளா இருந்தா நீங்க பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையுமே நோட் பண்ணிக்கோங்க. நீங்க பே பண்ற ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா, டெபிட் கார்டு இல்ல கிரெடிட் கார்டு, யுபிஐ, நெட் பேங்கிங் இந்த மோட்ல வந்து பே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன ப்ரொசீஜர் பாருங்க. ரைஸ் பண்றதுக்கான அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்றதுக்கான ப்ரொசீஜர் பாத்தீங்கன்னா, அவங்க கொடுத்துருக்கிற லிங்க் வந்து நீங்க போயிட்டு நீங்க அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆர்ஆர்பி வெப்சைட்ல வந்து ஜோன் வைஸ் சரிங்களா வெப்சைட்ல வந்து அவைலபிளா இருக்கும். அதே போல லாஸ்ட் டேட் வந்து 28 டிசம்பர் 2024 தான். அதுக்குள்ள நீங்க வந்து உங்க அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாம் ரைஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் சரிங்களா அந்த லாஸ்ட் டேட் 28 டிசம்பர் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஆர்பி வந்து ஃபைனலா வந்து டெசிஷன் எடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க எடுக்கிற அதாவது ஆர்ஆர்பி எடுக்கிற டெசிஷன் தான் ஃபைனல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதுதான் வந்து இந்த சர்க்கிள்ல அவங்க சொல்லியிருக்கிற விஷயம். சரிங்களா? நீங்க எப்படி உங்க ரெஸ்பான்ஸ் செக் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்க கூகுள்ல போயிட்டு ஆர்ஆர்பி சென்னைன்னு சொல்லிட்டு நம்ம சென்னை ஜோன் வெப்சைட் அதுக்கான இது சர்ச் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஃபர்ஸ்டே லிங்க் இருக்கும் ஆர்ஆர்பி சென்னைன்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணீங்கன்னா சென்னையோட அஃபிஷியல் பேஜுக்கு வந்து போகும். இங்க ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லிங்க் கொடுத்துருப்பாங்க. செகண்டா வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்த அந்த சர்க்குலர் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? உங்களுக்கு சர்க்குலர் வேணும்னா இங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி நீங்க ரீட் பண்ணிக்கலாம். ஸோ லிங்க் வந்து ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணுங்க. கிளிக் ஹியர் லிங்க் ஃபார் ரைசிங் ஆஃப் அப்ஜெக்ஷன்ஸ் அப்படின்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கேண்டிடேட் லாகின் வந்து போகும். சரிங்களா? இங்க ஹெல்ப் டெஸ்க் நம்பர்லாம் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் உங்க ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த்லாம் கரெக்டா வந்து என்டர் பண்ணிட்டு, அப்புறம் இங்க என்ன கேப்சா டிஸ்ப்ளே ஆகுதோ அது கரெக்டா என்டர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லாகின் பண்ணுங்க. சரிங்களா? ஃபர்கெட் பாஸ்வேர்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க ரெக்கவர் பண்ணிக்கலாம்னு ரெக்கவர் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்க லாகின் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரொஃபைல் வந்து ஷோ ஆகும். அங்க கேண்டிடேட் ரெஸ்பான்ஸ் சொல்லிட்டு இருக்கும். சரிங்களா? இங்க சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் வந்து உங்கள் கேண்டிடேட் ரெஸ்பான்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கிளிக் ஹியர் டு ஜென்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த ஹியர் பார்த்தீங்களா இதை மட்டும் கிளிக் பண்ணணும். சரிங்களா? ஸோ இது போல இருக்கும். டு டவுன்லோட் யுவர் ரெஸ்பான்ஸ் கீ அசஸ்மெண்ட் ரெக்யர்மெண்ட் ஆஃப் ஜேஇ அப்புறம் எக்ஸாம் டேட் 16, 17, 18 டிசம்பர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த ஹியர் வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஆன்சர் கீ அந்த ரெஸ்பான்ஸோட ஜென்ரேட் ஆகிடும். சரிங்களா? நீங்கள் பிடிஎஃப் வெர்ஷனில் டவுன்லோட் பண்ணிக்கலாம், சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்க இந்த ஆல்ன்றதை அப்படி கிளிக் பண்ணீங்கன்னா வச்சுக்கோங்க இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆகும். இதுல உங்க கேண்டிடேட் ரெஸ்பான்ஸ் ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கலாம். அப்புறம் உங்களுக்கு அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணாலும் நீங்க அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணிக்கலாம். கொஸ்டின்ல தப்பு இருக்கு, ஆன்சர்ல தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம், அந்த அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணதுக்கான விஷயமா நீங்க வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க சொல்லியிருக்கிற விஷயம். அதுக்கப்புறம் கட் ஆஃப் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஏஎல்பி எக்ஸாம் நடந்தது. ஓகேங்களா? ஏஎல்பிக்கான சிபிடி 1 எக்ஸாம் வந்து நடந்தது. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிபிடி 1 எக்ஸாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் சம்மரி ஆஃப் வேலிட் அப்ளிகேஷன் சொல்லிட்டு ஒரு சர்க்குலர் வந்து வெளியிட்டிருந்தாங்க ஆர்ஆர்பி சைட்ல இருந்து. இது ஜோன் வைஸ் வெளியிட்டிருந்தாங்க. ஆர்ஆர்பி சென்னை வந்து தனியாவே வெளியிட்டு சரிங்களா? இதுல வந்து ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸாவும் எவ்வளோ வேலிட் அப்ளிகேஷன் வந்து ரிசீவ் ஆகிருக்கு சிபிடி 1க்கு வந்து அப்படின்னு சொல்லிட்டு வெளியிட்டிருந்தாங்க. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 66,550 அப்ளிகேஷன் வந்து சரிங்களா ரிசீவ் ஆயிருந்தது. வேலிட் அப்ளிகேஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்த அப்புறம் லேக்ஸ் அண்ட் பீப்புள்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க. அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு லிங்க் ஒன்று கொடுத்துருந்தாங்க இல்லையா, அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ்னு ஒரு லிங்க் கொடுத்துருந்தாங்க. அதாவது உங்க அப்ளிகேஷன் ரிஜெக்டடா இல்ல அக்செப்டடா சொல்லிட்டு ப்ரொவிஷனலி அக்செப்டட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவுண்ட் மட்டும் எடுப்பாங்க இல்லையா, அந்த கவுண்ட் தான் சரிங்களா ப்ரொவிஷனலி அக்செப்டட் கவுண்ட். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா வேலிட் ஆயிருக்கு.
ஸோ சிபிடி அதாவது ஜேஇ சிபிடி 1க்கு அதே போல வேலிட் அப்ளிகேஷன் கவுண்ட் வந்து இன்னும் விடலை சரிங்களா. இதை பேஸ் பண்ணி தான் அவங்க கட் ஆஃப் என்ற விஷயத்துக்கே வருவாங்க. ஏன் அப்படின்னு சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சிபிடி 1 வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை மார்க்கு 100 மார்க் ஓகேங்களா. அதுக்கான மினிமம் பாஸ் பர்சன்டேஜும் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருந்தாங்க. இது எங்கே சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜாப் நோட்டிஃபிகேஷனில், ஜேஇ ஜாப் நோட்டிஃபிகேஷனில் இதில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணிக்கலாம். பேரா நம்பர் 13.1க்கு அப்புறம் நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா. இதில் அவங்க வந்து இந்த 100 மார்க்கில் மினிமம் பர்சன்டேஜ்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. யூஆருக்கு இடபிள்யூஎஸ்க்கு 40% அப்படின்னு சொல்லிட்டோம், ஓபிசிக்கும் எஸ்சிக்கும் 30% அப்படின்னு சொல்லிட்டோம். அப்புறம் எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 25%, பிடபிள்யூடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்யூனிட்டி வைஸாக ஒரு 2% ரிலாக்ஸேஷனும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சிபிடி 2க்கும் இதே தான் சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா. சிபிடி 2 போனாலுமே அதே பர்சன்டேஜ் தான் அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க அந்த மினிமம் குவாலிஃபைங் பர்சன்டேஜில் சரிங்களா. ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் சிபிடி 1 வந்து அட்டன் பண்ணிட்டீங்க, அடுத்து சிபிடி 2க்கு போகணும் இல்லையா. இப்போ சிபிடி 2க்கு போகணும்னா எத்தனை பேர் வந்து அவங்க கால் பண்ணுவாங்க. இப்போ சிபிடி 1ல் யாரெல்லாம் அந்த மினிமம் பர்சன்டேஜ் இல்லை கட் ஆஃப், ஏன் கட் ஆஃப் அப்படின்னு சொல்கிறேன்னா, இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த நம்பர் ஆஃப் வேலிட் அப்ளிகேஷன் எத்தனை பேர் சிபிடி 1 அட்டன் பண்ணாங்க ஓகேங்களா. எத்தனை பேர் சிபிடி 1 ஜேஇ சிபிடி 1 அட்டன் பண்ணீங்க, அதை வச்சு தான் என்ன பண்ணுவாங்க அந்த கட் ஆஃப் என்ற விஷயத்துக்கே வருவாங்க ஓகேங்களா. அப்போ அந்த கட் ஆஃப் பேஸ் பண்ணி யாரெல்லாம் வந்து கட் ஆஃப் வந்து மீட் பண்ணுறீங்களோ, அந்த கம்யூனிட்டி வைஸாக கட் ஆஃப் வந்து மீட் பண்ணுறீங்களோ, அதுலேருந்து ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸாக ஒரு 15 மடங்கு சரிங்களா, அதை தான் அவங்க தெளிவாக சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா. 15 டைம்ஸ் ஓகேங்களா, 15 மடங்கு வந்து பார்த்தீங்கன்னா சிபிடி 2க்கு வந்து கால் பண்ணுவாங்க ஓகேங்களா. சிபிடி 1ல் வந்து அந்த எக்ஸாமில் யாரெல்லாம் அந்த கட் ஆஃப் கம்யூனிட்டி வைஸாக மீட் பண்ணுறீங்களோ, அந்த ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் 15 மடங்கு என்ன பண்ணுவாங்க சிபிடி 2க்கு வந்து கால் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு இப்போ ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை ஜோனுக்கு ஜேஇக்கு வந்து கம்யூனிட்டி வைஸாக வேகன்சி சொல்லியிருந்தாங்க இல்லையா. இப்போ இங்கே பாருங்கள், யூஆருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 273 வேகன்சி சொல்லியிருந்தாங்க ஓகேங்களா. இப்போ இந்த 273 வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சிபிடி 1 முடிஞ்சது இல்லையா, அப்போ 15 மடங்கு 273 நம்ம என்ன பண்ணோம் 15ஆல் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும் சரிங்களா. 15ஆல் வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ வரும் 4095 சரிங்களா. அப்போ 4095 கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா சிபிடி 2க்கு வந்து கால் பண்ணுவாங்க. இப்படி தான் ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸும் பார்த்தீங்கன்னா அதில் வந்து எவ்வளோ வேகன்சி இருக்கோ அந்த வேகன்சியை நம்ம என்ன பண்ணணும் 15ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 15ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன நம்பர்ஸ் வருதோ அவ்வளோ கேண்டிடேட் தான் என்ன பண்ணுவாங்க சிபிடி 2க்கு வந்து கால் பண்ணுவாங்க. அதை தான் கட் ஆஃப் பேசிஸில் அவங்க ஃபில்டர் பண்ணுவாங்க சரிங்களா. அதே போல் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அடிஷ்னலாக இந்த கால் பண்ணுறது இந்த 15 மடங்கு இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நாங்கள் மேபி இன்க்ரீஸும் பண்ணுவோம் சரிங்களா. 15ன்றதை 16 கூட மாற்றுவோம், இல்லை 15ன்றதை 14 கூட மாற்றுவோம், டிக்ரீஸும் பண்ணுவோம். அது ஆர்ஆர்பி எடுக்கிற முடிவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையுமே நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ அதுக்கு தான் இந்த சம்மரி ஆஃப் வேலிட் அப்ளிகேஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது இன்னமும் ஜேஇ சிபிடி 1 அதுக்கான வேலிட் அப்ளிகேஷன் வந்து அவங்க இன்னும் விடலை, சர்க்குலர் விடலை. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் விடுறாங்களான்னு சொல்லிட்டு அதை பொறுத்து தான் கட் ஆஃப் பண்ணுற விஷயம் வந்து அவங்க முடிவு பண்ணுவாங்க ஓகேங்களா. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்கள். கம்ப்ளீட்டாக சிபிடி 2 சரிங்களா, சிபிடி 2வோட அந்த பர்ஃபார்மன்ஸ், அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் சரிங்களா, இப்படி தான் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ப்ளஸ் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் பண்ணுவாங்க சரிங்களா. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் செலெக்ஷனே இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனில் அவங்க தெளிவாக சொல்லியிருந்தாங்க சரிங்களா. அதே போல் ஜாப் நோட்டிஃபிகேஷனே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம வெப்சைட்டில் ஆர்ஆர்பி வெப்சைட்டில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஹிந்தி இங்கிலீஷ் 2 வெர்ஷன்லுமே இருக்குது. நீங்கள் ஒரு டைம் தெளிவாக அங்கே செக் பண்ணாலும் செக் பண்ணிக்கலாம் சரிங்களா. அங்கே இருக்குது பாருங்கள், இங்கிலீஷ் கிளிக் ஹியர் வியூ நோட்டிஃபிகேஷன், அதுக்கப்புறம் ஹிந்திலையுமே இருக்குது ஓகேங்களா. ஸோ இது போல் நீங்கள் வந்து தெளிவாக செக் பண்ணிக்கங்க, வெயிட் பண்ணுங்கள் பார்க்கலாம். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணுறதுக்கான விஷயம் விட்டுருக்காங்க, நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் சொல்லியிருக்காங்க சரிங்களா. இதுக்கப்புறம் அந்த வேலிட் அப்ளிகேஷன் கவுண்ட் வந்து வெளியேறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஜூன் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதை பொறுத்து தான் நம்ம கட் ஆஃபும் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் ஓகேங்களா. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் ரெஸ்பான்ஸ்லாம் செக் பண்ணிக்கோங்க. அதே போல் உங்களுக்கு ஏதாவது அப்ஜெக்ஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ரைஸ் பண்ணலாம். அதுக்கான ஆப்ஷன் தான் நம்ம சொல்லியிருக்கேன். ஸோ தெளிவாக வந்து பார்த்துக்கோங்க. 28 டிசம்பர் 2024 தான் லாஸ்ட் டேட். உங்களுக்கு கொஷினே தப்பாக இருக்குது, இல்லை ஆன்சர் தப்பாக இருக்குது, இந்த மாதிரி விஷயம்லாம் உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் ரைஸ் பண்ணிக்கலாம். ஸோ தெளிவாக சர்க்குலர் ரீட் பண்ணிக்கோங்க ஒன்ஸ் வந்து சரிங்களா. அதே போல் உங்களுக்கு வந்து இந்த ரெஸ்பான்ஸ்லாம் பார்த்துட்டு ஒரு நல்ல ஒரு மார்க் வருது, ஸ்கோர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் சிபிடி 2க்கு வந்து தாராளமாக வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ கட் ஆஃப் இந்த விஷயத்தை வந்து அப்புறம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து அந்த சர்க்குலர், அந்த வேலிட் அப்ளிகேஷன் சர்க்குலர் வந்து வெளியிடலாம்னு பார்ப்போம்.
அதை பொறுத்து தான் கட் ஆஃப் என்ற விஷயமே வந்து கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து கான்ஃபிடென்ட்டாக இருங்க. தொடர்ந்து அவங்க அப்டேட் விட்டோம். அப்புறம் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அதே போல இந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கையும், அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணுறதுக்கான லிங்க்கையும், அதாவது ஆன்சர் கீ செக் பண்ணுறதுக்கான லிங்க்கையும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன். செக் பண்ணி நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் யாராவது ஒருத்தருக்காவது ஹெல்ப்பாக இருக்கும். சரிங்களா? எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.